ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு we are coming to the 16th lesson. நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல 16th போர்ஷனுக்கு வந்துட்டோம். இதுல வந்து ஒரு குட்டி லெசன் தான், ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். இதுக்கப்புறம் சும்மா ஒரு ரஃப் ஒரு கன்சாலிடேஷன் போல, ஒரு சம்மரி போல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆர்கனைசேஷனல் இந்த சேஞ்ச் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் நம்ம இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நம்ம வந்து முதல்ல ஆர்கனைசேஷனுக்குள்ளார வந்து நம்ம எப்படி அது குளோபலைசேஷன் எப்படி வந்துச்சு, டைவர்சிட்டி எவ்வளவு முக்கியம், அதுல எத்திக்ஸோட பார்ட் என்ன, அப்புறம் கார்பரேட் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டா பார்த்தோம். ரெண்டாவது யூனிட்ல கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, அதுல வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேர்ட் யூனிட்ல வந்து ஒரு முடிவெடுக்கிற திறமை, டெசிஷன் மேக்கிங். மெயினா இந்த டெசிஷன் மேக்கிங் அது வந்து இண்டிவிஜுவலா, ஒரு டாப் மேனேஜ்மெண்டா அல்லது குரூப் டெசிஷன் மேக்கிங், இதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் கல்ச்சர் பார்த்தோம். அதான் ஃபோர்த் யூனிட்டுக்கு வந்தோம், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்னு. அதுல வந்து ஒரு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல வந்து எப்படி சில விஷயங்கள்லாம் எப்படி வந்து ஒரு கல்ச்சரே அதை வந்து அப்படியே அதை திசை திருப்பி அது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு உருவம் கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது அதுல வந்து நம்ம வேற என்ன பார்த்தோம், இது ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அது யூனிட் 5. அதுல வந்து எப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ளார குரூப்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அந்த குரூப்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபார்ம் பண்றாங்க, அவங்க எல்லாம் யார் யாரு, வந்து என்னென்ன மாதிரி ஃபார்மல் குரூப்ஸ், இன்ஃபார்மல் குரூப்ஸ், அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே ஸ்டாட்டிக்கா ஒரே மாதிரி போகாது. அதுல நிறைய சேஞ்சஸ் அதுக்கு தேவை. அப்ப அந்த சேஞ்சஸை எப்படி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு பெரிய செட்டப் குள்ளார கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். அப்புறம் அது இஃபெக்டிவா இருக்குதா அப்படிங்கறத பாக்குறது. இது ரெண்டும் தான் இந்த லெசன். இதுல வந்து பொதுவா வந்து மேனேஜர்ஸ் எவ்வளவு வேணா பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோ அல்லது அவங்களுக்கு அதுக்காக ஒரு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள அந்த சேஞ்சுக்குள்ளார கொண்டு வர வைக்காமலோ அல்லது அவங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும்னு டைரக்ஷன்ஸ் கொடுக்காமலோ இருந்துட்டு எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் மேனேஜ்மெண்ட் லெவல்ல மட்டும் கொண்டு வந்தால் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. டவுன் த லைன் அது கீழே மற்றவங்களும், அதாவது அதுக்குள்ள இருக்கிற ஒர்க்கர்ஸ் அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்கு மெயினா வந்து லேர்னிங் அவசியம். ஒரு சேஞ்சை கொண்டு வர்றாங்கன்னா அதை கற்றுக்கணும். அதை கத்துக்கிட்டு தான் அவங்க அதை பண்ண போறாங்க. அப்ப அந்த சேஞ்சுக்கு 3 ஆஸ்பெக்ட்ஸ் அது லேர்னிங்ல என்னன்னா, முதல்ல அன்ஃப்ரீஸ் த ஓல்டு லேர்னிங். பழச வந்து முதல்ல வெளியெடுத்து அதை வந்து தள்ளி வச்சுட்டு உள்ள இன்ஸ்டில் த நியூ லேர்னிங் ரெண்டாவது. தென் இதை வந்து நமக்கு மண்டைக்குள்ளார நல்ல டைட்டா ஸ்க்ரூ பண்ற மாதிரி ரீஃப்ரீஸ் த நியூ லேர்னிங். ஸோ உள்ள இருக்கிறத ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அன்ஃப்ரீஸ் பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள புதுசை வச்சு அதை திருப்பி ரீஃப்ரீஸ் பண்றீங்க பிரெயினுக்குள்ளார இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் குள்ளார. இதுதான் இப்போ வந்து அதுக்கு அந்த லேர்னிங் அண்ட் சேஞ்ச் பத்தி நம்ம பாக்குறோம். இந்த அன்ஃப்ரீசிங் த ஓல்டு லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, பொதுவா வந்து ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னாவே எல்லாருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் அந்த சேஞ்சுக்கு. அப்படியே ஒரு பெரிய தயக்கம். அந்த தயக்கத்தை உடைக்கிறது தான் அன்ஃப்ரீசிங். சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் வந்து இந்த புதுசா திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், அப்படி நான் எதுக்கு புதுசுக்குள்ளார போகணும், நாங்க வந்து செய்யறதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு புதுசா ஒண்ணு எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு ஒரு திறமை எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் லேபரர்ஸ் நடுவுல, ஒர்க்கர்ஸ் நடுவுல. சில சமயத்துல வந்து எஸ் எனக்கு ட்ரைனிங் எல்லாம் வேணும்னு நினைச்சாலும் நான் என்ன பண்றேன், ஒருவேளை வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து புதுசா இது பண்றதுனால நம்ம வேலை போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆமா நமக்கு சேஞ்ச் வேணும், புதுசா ஏதாவது கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இன்னும் சிலருக்கு அந்த அது வந்து இது என்ன பெரிய விஷயம், இது எங்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அந்த ஒரு சேஞ்சுன்னு வருதுன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கும்.
புதுசா கத்துக்கிறதுக்கு கத்துக்கிட்டதுக்கு அந்த அளவுக்கு நாங்க திறமசாலி இல்லைன்னு கூட சிலர் நினைப்பாங்க. பேங்க்ல எல்லாம் வந்து முதல்ல வந்து இந்த கம்ப்யூட்டரைசேஷன் வந்த பொழுது அந்த சமயத்துல ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாங்க பாருங்களேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த கம்ப்யூட்டரை பார்க்கணும், இந்த மவுஸ பிடிக்கணும்ன்றதுக்கு அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம் எனக்கெல்லாம் மறக்கவே மறக்காது. எங்கள வேற ஒவ்வொரு பிரான்ச்சுக்கா அனுப்பி ஃபுல் பிரான்ச் கம்ப்யூட்டரைசேஷன நாங்க வந்து அத ஹெட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க தான் அத பார்த்து அத முடிச்சு ஃபுல் பிரான்ச் கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு குடுக்கணும். அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது பிரான்ச்சஸ்க்கு போயி அவங்கள மாத்த வைக்கிறது, அவங்கள வந்து அவங்க கிட்ட சில விஷயங்கள அது எலிய நிஜமாவே பிடிக்கிற மாரி தான் அவங்க பிடிப்பாங்க. அது இங்க பிடிச்சா அங்க ஓடுதே, அங்க பிடிச்சா இங்க வருதே, இதெல்லாம் நாங்க எதுக்கு கத்துக்கணும்? இதெல்லாம் நாங்க ரிட்டயர் ஆற ஸ்டேஜ்ல எங்களுக்கு தேவையா? அப்படிலாம் பேசுவாங்க. ஆக்சுவலா அவங்க வொர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு 200 அக்கவுண்ட் இருக்கிறது ஒரு பைண்டர். இப்போ 1 to 200 அக்கவுண்ட் நம்பர் இருந்துச்சுனாக்கா, அதுக்கு ஒரு பெரிய பைண்டர். பைண்டர்ன்றது வந்து எப்படின்னாக்க, நம்ம நோட் புக் மாரிலாம் இருக்காது. 2 பக்கமும் திக்கா மரக்கட்டையில தான் கவரிங் இருக்கும். ஏன்னா, அது கிழிஞ்சு போயிறக்கூடாதுல்ல. ரொம்ப நாளைக்கு வரணும்ல. அதுக்காக நல்ல திக்கா 2 மரக்கட்டை, டோர் அளவுக்கு இருக்கும்னு வைங்களேன். அந்த மாரி அந்த டோர்ல பாதி அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி திக்கா இருக்கும். அதுவே வெயிட். அதுக்கப்புறம் அதுக்கு சைடுல ஸ்பைரல் பார்த்தீங்கன்னாக்க, நல்ல இரும்புல பெருசா கம்பி போட்டு இருக்கும் ஸ்பைரல் பைண்டிங்ல. அதுக்கு நடுவுல ஷீட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஷீட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னும் திக்கா இருக்கும். ஏன்னா சும்மா சும்மா திருப்புறவங்க கிழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு பைண்டரை எடுக்கணும்னாவே நமக்கு கைக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும். ஒவ்வொருத்தர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நம்பர்ஸ் தான் சைடுல போட்டிருக்கும். அந்த பைண்டர்ல. அந்த நம்பர பார்த்து அந்த அந்த பைண்டர எடுக்கணும். எடுத்து அவங்களுக்கு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் பணம் குடுக்கறதுக்கு அவங்கள வந்து டெல்லர் கவுண்டருக்கு அனுப்பணும். இது எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல போய் கிளிக் பண்ணா உடனே டக்குன்னு என்ட்ரி ஆயிருது. அப்படிங்கிற ஒரு மூவ் கொண்டு வர்றாங்க. நாங்க பேலன்ஸ் பண்றோம் பாருங்க டே புக். நீங்க போய் எனக்கு கம்ப்யூட்டர்ல பெருசா எவ்வளவு அவங்க தடையா நின்னாங்கன்னா, அவ்வளவு அது நமக்கு புரியுது. ஒரு சிலர் ஆர்வமா இருப்பாங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஒரு சிலர் பயப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க, நான் இத கத்துக்கிட்டாக்க என்னைய சீக்கிரமா நெறைய பேர வந்து யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து வெளியில அனுப்பிருவாங்க அப்படின்னு பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி நெறைய விதமான அப்ரோச்சஸ் இருக்கும். ஆனா, இவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவங்களுடைய பயம், அவங்களுடைய அப்ரோச்சஸ் எல்லாத்தையும் பார்த்து, இவங்கள திரும்பவும் அந்த சேஞ்சுக்கு நேரா மோட்டிவேட் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா, இட் இஸ் த மேனேஜ்மென்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு எம்ப்ளாயியும் அதை எந்த அளவுக்கு வை தே ஷுட் வாண்ட் த சேஞ்ச்னு புரிய வைக்கணும். இதுதான் வந்து அவங்க சொல்றது அன்ஃப்ரீசிங் த ஓல்டு லேர்னிங். தயாராகணுங்க கத்துக்கிறதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க மூவ் ஆகணும். அதுதான் அந்த அன்ஃப்ரீசிங். 2வது மூவ்மென்ட் டுவர்ட்ஸ் நியூ லேர்னிங். அதுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும், டெமான்ஸ்ட்ரேஷன் குடுக்கணும். அடுத்தது அவங்க அத கத்துக்கிட்டு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கிறது. அதான் எம்பவர்மென்ட். இந்த 3 ஒண்ணு ட்ரெயின் பண்ணணும், இன்னொன்னு டெமோ பண்ணணும். 3வது அவங்கள அத முழுசா தனியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு பின்னாலேயே இருந்து எம்பவர்மென்ட். அவங்கள அத எஃபிஷியன்ட்டா ஆக்குறது. இந்த 3ம் நியூ லேர்னிங்ல இருக்கு. தேவை. அப்போ ஒரு ட்ரெய்னிங்ல வந்து ஒரு நான் மேனேஜரியல் எம்ப்ளாயி அவரு வந்து இதுக்கு முன்னால அமெரிக்கன் கார்ப்பரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றத பத்தி அவங்க பெருசா நினைக்கல. என்ன நினைச்சிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுட்டா போதும், கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் இதை பண்ணுனா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து இல்ல இல்ல இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் அவ்வளவு சொன்னா போதும் அந்த மாதிரி நினைச்சாங்க பெரிய அமெரிக்கன் கார்ப்பரேஷன்ஸ். ஆனா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் கண்ணா பின்னான்னு லாஸ் ஆகுது. ஏன்னா புது ஃபாரின் காம்படிட்டர்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து தே இன்வெஸ்டட் மோர் ஆன் ட்ரைனிங். ட்ரைனிங்காகவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உடனே எம்ப்ளாயீஸுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்படி பண்ணவங்க கண்ணாபின்னா அவங்க மார்க்கெட் ஷேர் முன்னால போகுது. அப்பதான் அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்தியாலயுமே அப்படித்தான். வந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதர் கம்பெனிஸும் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல ட்ரைனிங்ல வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களை எம்பவர் பண்றதும் ரொம்ப முக்கியம். நியூ பிஹேவியர்ஸ் மஸ்ட் பி டாட் இன் அ கேர்ஃபுல் அண்ட் சென்சிட்டிவ் மேனர்.
அவங்களுக்கு இப்படி பண்ணிட்டா இவங்க நினைக்கவே நினைக்காத அளவுக்கு, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வர்றத ப்ரோவன் இந்த மாதிரி அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ்ல நிறைய பார்த்திருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கும் நிதர்சனம். அதுதான் வந்து 2வது பாயிண்ட், நியூ லேர்னிங். 3வது ரீஃப்ரீசிங் தி லேர்ன்ட் பிஹேவியர். நீங்க என்ன படிச்சீங்களோ அதை நல்ல மண்டையில வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது. மண்டையில இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன்ல அது வந்து அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த ஃபீட்பேக், அது அது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், எனக்கு ஒரு ரிவார்டு, அல்லது எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் பின்னால இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு, இப்படி எல்லாம் இருந்தா நான் இன்னும் வேகமா அந்த சேஞ்சுக்குள்ளார போயிருவேன் அப்படிங்கிறாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து என்ன பண்ணும்னா, அப்போதைக்கு அந்த தப்புவான பிஹேவியரை, ரிப்பீட்டிங் தி ஓல்டு பிஹேவியர் வேணா இருக்கலாம். ஆனால் புது மெத்தட நம்ம நிறைய கத்துக்கிட்டு ஒரு இன்வால்வ்மெண்டோட பண்றதுன்றது நடக்காது. மிரட்டி ஒருத்தட்ட பண்ணி வைக்க முடியாது. அதே சமயத்துல பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் சேஞ்சஸ பார்க்க முடியும் அப்படின்றாங்க. சொல்லிட்டு ட்ரைனிங்ல நம்ம படிச்சுக்கிட்டத எப்படி வந்து எந்த ஒர்க்கிங் சிச்சுவேஷன் என்னவோ அந்த இடத்துல நம்ம மறந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரே வழி, அவங்களே என்ன சஜஸ்டிவா சொல்றாங்கன்னா, ட்ரைனிங் சிச்சுவேஷன்லயே அது உண்மையா அந்த வேலை பார்க்குற அந்த சிச்சுவேஷனை போல வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்றது. அதாவது பிராக்டிக்கலா அவங்களுக்கு அதை ட்ரைனிங்க கொடுக்கறது. சும்மா நீங்க ட்ரைனிங்ல வந்து உட்கார வச்சு சும்மா பிக்சரை காமிச்சு அவங்களுக்கு இது இது பண்ணணும் இது இது பண்ணணும்னு சொன்னோம்னா அது ஈஸியா மறந்து போயிருவாங்க. அப்ப ட்ரைனிங்கோட சிச்சுவேஷனை அவங்களுக்கு உண்மையா கொண்டு வந்து அவங்களுக்கு அதுல அது மாதிரி பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஒர்க் சிச்சுவேஷனையே காமிச்சு அதுல அவங்கள நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ட்ரெயின் பண்ண வைக்கிறது தான் எஃபெக்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. அப்ப கலீக்ஸும் சுப்பீரியர்ஸும் சப்போர்ட்டிவா இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, புதுசா ட்ரெயின் பண்ணிக்கிட்டவங்க ட்ரெயின்ட் பீப்புள் இருக்காங்களே, நியூலி ட்ரெயின்ட் பீப்புள், தே வில் பி டிஸ்கரேஜ்ட். அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பக்கத்துல சப்போர்ட்டிவா இருக்கணும். இதுல இன்னொரு இதனாலதான் அவங்க இன்னொரு ரீசனை சொல்றாங்க, சுப்பீரியர்ஸ் தான் முதல்ல ட்ரெயின் ஆகணும். அதாவது முதல்ல வந்து மேனேஜர் ட்ரெயின் ஆகணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க இதெல்லாம் பண்றேன், நான் வந்து ப்ராடக்ட், இந்த புது ப்ராடக்ட்டை நீங்க வேற விதமா எப்படி நீங்க ஃபாஸ்டா பண்ண முடியுங்கிறத போய் ட்ரைனிங் ஆயிட்டு வர போறீங்க. நான் ஒண்ணும் உள்ள வந்து பண்ண போறதில்ல, உங்களை மேற்பார்வை தான் நான் பண்ண போறேன், நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க. இந்த சபார்டினேட்ஸ் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் அவருக்கு புரியாது. இந்த சபார்டினேட்ஸே சில விஷயங்கள்ல அவங்க ஐடியாஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் விளங்காது. அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் இல்லாம போயிடும். சோ சுப்பீரியர்ஸ் ஷுட் பி ட்ரெயின்ட் பிஃபோர் த சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. தட் இட்செல்ஃப் வில் சர்வ் அஸ் அ ரீஎன்ஃபோர்சர் அண்ட் ஃபீட்பேக் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் ட்ரைனிங் லேர்னிங்ல. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் அப்படியே போயிடலாம் இல்லையா? டவுட்ஸ் இருந்தா மட்டும் சவுண்ட் விடுங்க, அப்போ வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீங்க பேசலாம். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். சாரி, இப்பதான் செகண்ட் ஸ்லைடா? ஆமா, 16.2 இப்பதான். சாரி, யாரு கண்டினியூ. தேங்க் யூ. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இது என்னன்னாக்க, எப்பயுமே வந்து எம்ப்ளாயி ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஒரு புது சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னாக்க அது வந்து ஒரு ஒரு பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் அல்லது இமோஷனல் ரெஸ்பான்ஸ். அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துடும், ஒரு 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 த்ரெட் வந்துடும். அவங்களுக்கு என்ன ஆயிடும்னாக்க, என்ன ஒர்க் சேஞ்ச் ஆகுதே அப்பனா நமக்கு வேலை நிச்சயமா அப்படிங்கிறது வரும், அல்லது என்னுடைய திறமையை மதிக்கலையா அப்படின்னு வந்துடும். இப்படி எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து சிலது வந்து ஆக்சுவலா இருக்கும் அவங்களுடைய பயம், சிலது வந்து பெர்சீவ்ட் அவங்களுடைய எண்ணங்கள்ல வர்றது, சிலது இவங்களே இமேஜினேஷன்ல போறது, இப்படி எல்லாம் வரும். அப்போ சிலது ரேஷனலா இருக்கும், சிலது இர்ரேஷனலா இருக்கும். எல்லாம் இந்த இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் தான். அதுல வந்து எதனால அப்படின்னா, சேஞ்ச் ஆயிட்டா அவங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி முன்னால இருக்கு இல்லையா, என்ன நடக்கும், பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா இந்த சேஞ்ச் எல்லாம் கொண்டு போறது நம்மள அப்படிங்கிறது ஒரு பயம் வந்துருது. அதனால என்ன ஆயிடுனாங்க, அதுவும் பெரிய வந்துரும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் வந்து டைரக்டா வந்து இல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. இப்ப யூனியன்லாம் என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டரைசேஷன் வந்த உடனே மாசா நீங்க எங்களை எல்லாம் வெளியே அனுப்ப போறீங்க, 10 பேரோட வேலையை கம்ப்யூட்டர் பாக்குதுன்னாக்கா 10 பேர் 9 பேர் வேண்டான்னுடுவீங்க. நீங்க ஒரே ஒரு ஆளை கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வச்சுக்குவீங்க, பாக்கி 9 பேரை வேலையை விட்டு அனுப்பிடுவீங்க
அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ்வலா வரும். அது ஒரு பயம் வரும். இன்னொரு பக்கத்துல அது வந்து டைரக்டா வர்ற எதிர்ப்பு. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருந்துட்டு நான் கோஆபரேட்டிவா இருப்பாங்க. இல்லன்னா வேணும்னே வேலையை மெதுவா பண்ணுவாங்க. இல்லன்னா வேணும்னே ஏதாவது அந்த சபட்டாஜ் வேலை, ஏதாவது ஒரு தடைய கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு அப்படியே கட்ட போடுறது, இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து பீப்புள் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வருதுன்னாக்க உள்ள வேலை பார்க்கறவங்க கிட்ட வர்ற ரெசிஸ்டன்ஸ். இது 4 பிரைமரி ரீசன்ஸ் அவங்க சொல்றாங்க. ஏன் ரெசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, 1 பெரோக்கியல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்னன்னாக்க ஒரு நேரோ மைண்டட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட சுயநலம். அது அற்பமா இருக்கும் அந்த அந்த சுயநலம். என்னவோ உள்ளுக்குள்ளார என்னுடைய பவர் போயிடணும், அல்லது நாளைக்கு 2 யூனிட்ட மெர்ஜ் பண்றாங்கன்னாக்க எங்க திங்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுமே அப்படிங்கிற நினைவோ, அல்லது என்னால நான் இவ்வளவு நாள் நான் தான் தனிக்காட்டு ராஜாவா இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு வந்து இவங்களோடலாம் நான் மிங்கிள் ஆகணுமா அப்படிங்கிறது, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிரும். சாரி, இப்ப நடக்கிறது கூட நம்ம பாலிடிக்ஸ்ல நடக்கிறது கூட சொல்ல ரெசிஸ்டன்ட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆமா, இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அதே மாதிரி. என்னுடைய இப்ப 4 பேர் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க, இவங்க சேஞ்சஸ் 2 இடத்துக்கு மாற போறோம் அப்படின்ன உடனே ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். ஒரு குரூப்பா உட்கார்ந்துட்டு இருந்தோம், அந்த குரூப்பே கலையுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அல்லது என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு நான் ஒரு சீனியர் அப்படிங்கிற ஒரு பிரஸ்டீஜ்ல இருந்தேன், அங்க போய் இன்னும் 4 சீனியர்ல நானும் ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பிரஸ்டீஜ் போயிருங்கிறது, இல்லைன்னா என்னால டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது அங்க போய் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய செல்ஃப் வேல்யூல எங்கேயோ எதையோ ஒண்ணு லூஸ் பண்ண போறோமே அப்படிங்கிற லாஸ், அந்த லாஸ் பயந்துகிட்டு ஃபியரிங் லாஸ், அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க பர்பஸ்லி வந்து அவங்க சண்டை அதாவது அது கட்ட போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் முன்னால வந்துருது. இப்போ ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்து வருது அப்படின்ன உடனே என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன காப்பாத்திக்கணும், அடுத்தது என் குடும்பம், என்னோட சேர்ந்து இருக்கிற என்னோட திங்ஸ காப்பாத்தணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் பத்தி யோசிக்கிறோம் பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட நான் பாத்துருவேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கோவர்க்கர்ஸ் பார்ப்பேன். அப்புறம் தான் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வைங்களேன். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம கம்பெனி வந்து இன்னொரு இடத்துக்கு மாற போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அது என்னுடைய ஆபீஸ்ல தான் நடந்துச்சு. புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். அந்த புது இடத்துக்கு போறோம்னு சொன்ன உடனேயே எல்லாருக்குமே அது எந்த இடம், என்னுடைய சீட் எங்க இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. எல்லாரும் முத நாளே அது வரைக்கும் நாங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம், சிஸ்டம் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம். அந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஃபுல் கம்ப்யூட்டரைசேஷனை அந்த இடத்துல நாளைக்கே இங்க அந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கணும்னா அவங்க எல்லாருக்கும் ஆக்சஸ் வேணும், அவங்க எல்லாருக்கும் அந்த நெட் கிடைக்கணும், அவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஆப்பரேட்டிவ் அந்த அட்மாஸ்பியரை ரெடியா கொடுத்துதான் வர வைக்கணும். இதைத்தான் நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பாத்துக்கிட்டு எல்லாம் உழைப்பு பாத்தீங்கன்னா, ஏன்னா சிஸ்டம் அவ்வளவு ஒர்க் ஆகணும், இல்லைன்னா வேலை யூஸ் இல்ல. ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வேலை கெட்டு போயிடும். அப்போ அதை பார்ப்போம் நம்ம ஓடி ஓடி ஓடி. இதுக்கு இடையில வந்து அந்த புதுசா ஆரம்பிக்க போறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குள்ளதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சபார்டினேட்ஸ் நார்மலா என்ன செய்வாங்கன்னாக்க, முதல்ல வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல தான் உட்காரலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓடி வந்து பெஸ்ட் இடத்த பிடிச்சுக்கணும், நல்ல காத்தோட்டமாவோ அல்லது வேடிக்கை பார்க்கறதுக்கு இடமாவோ ஏதோ சம்திங் அவங்க மனசுல எது அந்த இடத்துல இருக்கிறதுல அந்த செட்டப்ல எது பெஸ்ட் இடம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க பிடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தனக்கு உண்டான எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அதுல போய் அவங்க உடனே அவங்க துண்டு போட்டுக்கிறது, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிக்கிறது. அடுத்தது அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கோவர்க்கர்ஸ், யாரு பக்கத்துல வேற யாருக்கு, அவங்களுக்கு சொல்லலாம் இவங்களுக்கு சொல்லலாம் போன் அடிப்பாங்க. போன் அடிச்சு இந்த மாதிரி இருக்கு, நான் உனக்கு ஒரு பிளேஸ் போடவா அப்படி இப்படின்னு போன் அடிச்சு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கோவர்க்கர்ஸ் அடுத்தது வரும். ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் தான். இதுதான் நார்மலா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது மனுஷனுடைய ஒரு நார்மல் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், அடுத்து கோவர்க்கர்ஸ் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் தான் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட். எப்போ ஒரு ஃபியரிங், when you are fearing loss, நான் வந்து ஒரு சேஞ்ச் போகணும், சிலதை விட்டு கொடுக்கணும், சில சேஞ்சஸ்க்கு நான் அடேர் ஆகணும் அப்படின்னும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் அந்த பெரோக்கியல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். இது என்னன்னாக்க, நான் என்னுடைய இப்ப என்ன புதுசு சேஞ்ச் வரப்போகுது அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லை, அதனால நானா எனக்கு புரிஞ்ச மாதிரி என்னுடைய ஓன் பர்செப்ஷன்ல நான் ஒரு திங்கிங்ல இருக்கேன்.
இதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளாரே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம். அப்படி பேசிக்கும் பொழுது எனக்கு வந்து நானே அந்த அந்த சிச்சுவேஷனையே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். 2வது நான் வந்து மேல இருக்கிறவங்கள எப்பயும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து வழக்கமா ஆர்கனைசேஷன்ல வந்து எப்படின்னா, ஹை லெவல்ஸ வந்து எப்பயுமே மிஸ்ட்ரஸ்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இவங்களுக்கு நேரடியா தெரியாத பட்சத்துல அவங்க அப்படித்தான் நினைச்சுக்குவாங்க. சோ இப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட ஓட இது அதிகமாக அந்த ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். 3வது டிஃபரண்ட் அசஸ்மென்ட்ஸ். ஏன்னா என்னைய தூக்கி வேற இடத்துல புதுசா போடுறீங்க அப்படின்னும் பொழுது என்னுடைய சேஞ்சையே நான் வித்தியாசமா பார்ப்பேன். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய ரிசல்ட் என்ன? அது என்ன இம்பாக்ட் எனக்கு தரப்போகுது? இதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பேன். அதனால ஏன்னா இந்த புது அசஸ்மென்ட்ல அதாவது அந்த சிச்சுவேஷன நான் புதுசா அசஸ் பண்றதுல நான் எப்படி அசஸ் பண்றேனோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் வந்து அந்த அந்த சேஞ்சுக்கு இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து வயர்லெஸ் கம்ப்யூட்டிங் கொண்டு வரேன்னு வைங்களேன். அப்போ வந்து வயர்லெஸ் கம்ப்யூட்டிங், வைஃபை வரப்போதான். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து கீழே நமக்கு வந்து இதுல இருந்து தான் வந்துச்சு, லைன் தான் கனெக்ஷன் வந்துச்சு. இப்போ வைஃபை வரப்போதான். அப்பனா 24/7 நம்மள வேலை பார்க்க வச்சிருவாங்களோ? இது ஒரு பாருங்க தேவையில்லாத ஒரு நானா ஒரு அசஸ் பண்ணிக்கிறேன். நானா அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணிட்டு ஒரு பயப்படுறேன். இதுதான். இந்த மாதிரி அந்த அந்த பிரச்சனைய நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு இருக்கான்றத நான் எனக்கு இல்ல. மேனேஜர்ஸ் என்ன நினைச்சுக்குவாங்க, அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு இருக்குங்க. யார் வேணா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சில மேனேஜர்ஸ் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு? என்கிட்ட வந்து கேளுங்க. அவங்கள்ட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. 2வது மற்றவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க தான் பாதிக்கப்படுறவங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைக்க முடியாது. யூ ஹேவ் டு எடுகேட் தெம். இது தெரியாததுனால தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் பெருசா வந்துருது. அப்போ ஒரு ஹெல்தி ஃபார்ம்ல என்ன செய்யணும்னா, எம்ப்ளாயீஸ்க்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணணும். அடுத்தது 4வது டாலரன்ஸ் ஃபார் அ சேஞ்ச், லோ டாலரன்ஸ் இருக்கிறது. என்னன்னா புது ஸ்கில்ஸ நான் கத்துக்கிறதுக்கோ ஒரு இதுக்கோ வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் மனசுக்குள்ளார. இப்போ வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு இது ஆபீஸ் செட்டப் எல்லாம் மாத்துனாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முந்தி எல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு பெரிய ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சீங்கன்னா ரூம் ரூமா இருக்கும். ஆனா இப்ப எப்படின்னாக்க வெறும் கியூபிக்கல்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. மேனேஜர்ல இருந்து ஏஜிஎம்ல இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. எல்லா பெரிய ஆபீசஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே இருப்பாங்க. யாரோ இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பாஸ் அல்லது ஒபிஷியல் அவங்க தான் உள்ள இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு தெரியுமா? அதாவது அதை டாலரேட் பண்ண முடியல நிறைய பேரால. யாரால? இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ். அவங்கள இவ்வளவு நாள் வரைக்கும் ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஒரு பவர் மாதிரி இருந்துச்சு ஒரு ரூம்குள்ளார இருக்கிறது. அதை விட்டுட்டு அவங்க வெளியே வரணுமே. அது வந்து தன்னுடைய மரியாதையே தனக்கு குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க ஏத்துக்கல. அது என்னுடைய ப்ரீவியஸ் பிஹேவியர், என்னுடைய ப்ரீவியஸ் டெசிஷன், என்னுடைய ப்ரீவியஸ் ஆட்டிடியூடு அதையே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் வரத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 4 ரீசனை தான் சொல்றாங்க. ஒண்ணு நமக்கு தன்னுடைய சுயநலம் ரொம்ப, அதனால வந்து நம்ம இது பண்றது. 2வது நான் வந்து நம்புறது இல்ல, மேல இருக்கவங்கள ட்ரஸ்ட் பண்றது இல்ல, தப்பா வேற புரிஞ்சுக்கிறேன். 3வது அந்த சூழ்நிலையை பற்றிய அந்த ஒரு ஒரு சூழ்நிலையை பற்றி நான் நினைக்கிற திங்கிங், அந்த பர்சனல் இம்பாக்ட் அல்லது நான் வந்து இந்த பொட்டன்ஷியல் கான்சிக்வன்சஸ் பத்தி நான் யோசிக்கிறது, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி தப்பா நினைக்கிறது. 4வது லோ டாலரன்ஸ். ஒரு சேஞ்ச் வருதுன்னாவே எனக்குள்ளார ஒரு ரொம்ப அப்படி நான் டைட்டா வச்சுக்கிறது, சில விஷயங்கள்லாம் எனக்கு டக்குன்னு ரெசிஸ்ட் பண்றது, என் முகத்தை காப்பாத்திக்கணும், என் மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்லாம் நான் நினைச்சு அது என்னமோ மரியாதை போயிருமோ அப்படின்லாம் நினைக்கிறது. இதுதான். சரி, ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இது அடுத்தது. எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? அவங்க வந்து நிறைய மெத்தட் சொல்றாங்க. ஒண்ணு எடுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த சேஞ்ச் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, இந்த சேஞ்ச் என்னென்னத்தெல்லாம் நமக்கு பெருசா கொண்டு வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது, அது ரொம்ப முக்கியம். 2வது பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட். எம்ப்ளாயீஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்களையும் உட்கார வச்சு பேச வைக்கிற மாதிரி. இதெல்லாம் தான் எதிர்காலத்துல நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டுல வந்து நம்ம செஞ்சாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேட்டரி இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது.
மூணாவது ஃபெசிலிட்டேஷன் அண்ட் சப்போர்ட். இந்த சேஞ்சுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் சப்போர்ட் வேணும், உங்களுக்கு 2வது ட்ரைனிங் வேணுமா, நாங்க கொடுக்குறோம், என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. 4வது நெகோசியேஷன் அண்ட் அக்ரிமெண்ட். சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க யூனியன் லீடர்ஸ் எல்லாம் முடியாது அப்படின்ட்டு வந்து நின்னாங்கன்னா அவங்களோட பேசுறது, அவங்கள வந்து இல்ல நீங்க நாங்க நம்ம நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் வந்து ஒரு இடத்துல ஒத்து போய் தான் ஆகணும். நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்க நாங்க மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவல்ல என்ன நினைப்பாங்க, வேற ஆளை போடுன்னு நினைப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம சேஞ்ச் ஆகித்தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிரும். இப்படி நெகோசியேட் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க பெரிய 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 ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் அந்த யூனியன் பீப்புளோட நெகோசியேட் பண்ணுவாங்க. நெகோசியேட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளார வருவாங்க. அடுத்தது மெனிப்புலேஷன் அண்ட் கோஆப்டேஷன். என்னன்னாக்கா இது என்னன்னாக்கா அவங்கள அந்த சேஞ்சுக்குள்ளார யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்களோ, சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள நம்ம சைடு இழுத்துக்கிறது. இது வந்து எல்லா பெரிய கம்பெனிஸ்லயும் நடக்கிறது தான். அவங்கள வந்து தன் பக்கமா இழுத்துட்டு அவங்கள வச்சு பேச வைக்கிறது. அடுத்தது எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் கோவர்ஷன். இது என்னன்னா, இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு த்ரெட்டும் பண்ணுவாங்க. அல்லது நாங்க வந்து நீங்க இது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கோவர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி 2 பக்கமும் இருக்கும். த்ரெட்டும் கொடுப்பாங்க, அல்லது ரிவார்டு கொடுக்குற மாதிரியும் டேர்ம்ஸ் பேசுவாங்க. இதெல்லாம் தான் சேஞ்சஸை ரெடியூஸ் பண்றதுக்கான வழி. அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போறோம். ஃபோர்ஸஸ் ஃபார் சேஞ்ச். என்னெல்லாம் நமக்கு ஃபோர்ஸஸ் இருக்குது சேஞ்ச் ஆக்கு. ஒன்னு என்வாயன்மெண்டல் ஃபோர்ஸ், 2வது இன்டர்னல் ஃபோர்ஸ். என்வாயன்மெண்டல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னாக்க ஒரு சிக்னிபிகன்ட் ஷாக் ஃப்ரம் தி என்வாயன்மெண்ட். இப்ப சடனா வந்து எக்கனாமிக் சேஞ்ச் வருது, பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருது. திடீர்னு இப்ப பாருங்க கேஸ் இல்லைன்ட்டாங்கல்ல ஒரு நாள்ல, திடீர்னு இன்டர்நெட் கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. டெக்னாலஜிக்கல் சடன் ஒரு சேஞ்ச் வருது. கோவிட் வந்துச்சு, உடனே ஒரு பெரிய சேஞ்ச். இது வந்து என்வாயன்மெண்ட் கொண்டு வர பெரிய சேஞ்ச். அந்த சமயத்துல வந்து என்ன பண்றது, உடனே கம்பெனிஸ் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி அட்ஹர் ஆகிட்டு தன் சர்வைவ் ஆகிறதுக்கு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருச்சு. 10 பேரை லே ஆஃப் பண்ணாங்க. சிலரை வந்து என்ன பண்ணாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்க. இவ்வளவு பேருக்கு சேலரி கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்படி எல்லாம் பண்ணாங்க இல்லையா. இது மாதிரி என்வாயன்மெண்டல் ஃபோர்ஸ்னால சில சேஞ்சஸ் வரும். எக்கனாமிக் ஃபோர்ஸ், இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு புதுசா காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டாங்க, அதனால நம்மளுதெல்லாம் விழுந்து போச்சு. அல்லது சடன் ரெடியூஸ் பிரைஸ் வந்துருச்சு, அல்லது சடன் நம்மளுக்கு வந்து இதை தயாரிக்கிற அளவுக்கே நமக்கு வந்து பணம் போதாது, ஏன்னா இன்ஃபிளேஷன், இல்லைன்னா கஸ்டமர் சர்வீசஸ் சடனா இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஃபோர்ஸஸ். சடனா சில சேஞ்சஸ் வருது, அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி வெளியில எக்கானமில சேஞ்சஸ் வருது. என்னுடைய ப்ராஃபிட் குறையக்கூடாது, என்னுடைய மார்க்கெட் ஷேர் குறையக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில சேஞ்சஸை வலுக்கட்டாயமா கீழே இருக்கவங்களுக்கு சொல்றேன். அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் ஃபோர்ஸ். டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸ், இப்ப நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸ் திடீர்னு வந்துச்சு, ஹை ஸ்பீட் டேட்டா. இப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு இந்த இன்டர்நெட் வழியா நம்ம இ காமர்ஸ் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் வந்து இது வழியா பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் வழியா பண்றாங்க. இதெல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல உள்ளர. இன்டர்நெட் வந்ததுனால நமக்கு கிடைச்ச புது சடன் சேஞ்ச். அப்போ நம்ம என்ன பண்றோம், திடீர்னு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்ச உடனே எனக்கு திடீர்னு என்னோட ப்ரொடக்டிவிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசரம் வந்துருது. அப்ப நான் வந்து ப்ராடக்ட்ஸ்ல சிலர் வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்கறாங்க. உடனே என்னோட ஐடியாவே மாத்த வேண்டி இருக்கு. அப்ப நான் கீழே டவுன் த லைன் ஐ ஹேவ் டு பிரிங் இன் த சேஞ்ச். இது அல்லது சில இப்போ கோவிட் வந்த பொழுது வீட்டுல இருந்து வேலை பார்க்கலான்ற மாதிரி எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கான சிச்சுவேஷன் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு லேப்டாப்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உடனே ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகிற மாதிரி. இது எல்லா கம்பெனிஸும் வச்சில்ல. இப்போ பெரிய கம்பெனிஸ்க்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஆனா சின்ன கம்பெனிஸுக்கு எல்லாம் வந்து உடனே வந்து எங்க இருந்தாலும் அவங்களும் ஒர்க் பண்ணி அப்டேட் பண்ணா எனக்கு அப்டேட் ஆகுற மாதிரி, என்னுடைய டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நான் சிச்சுவேஷனை கொண்டு வரணும். ஏன்னா நிறைய இடத்துல வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னு VPN வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடும், எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இந்த கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ல மட்டும் கனெக்ட் ஆனா தான் ஒர்க் பண்ண முடியும். இப்ப பேங்க் எல்லாம் உதாரணத்துக்கு பாருங்களேன், அவங்களுக்காக தனியா ஒரு பிரைவேட் நெட்வொர்க் இருக்கும், அதுலதான் அது எல்லாமே ஒர்க் ஆகும். இதை கொண்டு வந்து சடனா ஜிபேக்குள்ள கொண்டு வரும்பொழுது நீங்க இன்டர்நெட் வழியாவும் கொண்டு வரணுங்கிறீங்க. அப்ப அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எந்த இடத்துலயோ நீங்க வந்து இன்டர்நெட்டையும் இன்ட்ராநெட்டையும் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குது.
அந்த இடம் வந்து எனக்கு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துலதான் திருட்டு எல்லாம் நிறைய நடக்கும், ஃப்ராட்ஸ் நிறைய நடக்கும். அப்ப நான் அதுக்கு பெரிய லெவல்ல பிளான் பண்ணணும். இப்ப இது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா? இது மாதிரி பெரிய பெரிய சேஞ்சஸ் வரும் பொழுது டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸஸ்னால இந்த சேஞ்சஸ் வரும். அப்போ நான் வந்து என்னுடைய செலவையும் குறைச்சுக்கணும். அதே சமயத்துல என்னுடைய டெக்னாலஜி படி என்னுடைய கம்பெனிய பெருசாவும் வைக்கணும். அப்படின்னும் பொழுது ஒரு பாஸ் வந்து பெரிய பெரிய சேஞ்சஸுக்கு அவங்க கொண்டு வருவாங்க. அது ஆட்டோமேட்டிக். அடுத்தது வந்து சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். திடீர்னு இதுல இருந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஃபினான்ஸ் இதுல இருந்து அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து நம்மள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உடனே இந்த சேஞ்சை நீங்க வந்து கொண்டு வரணும் பேங்க்ஸ்ல எல்லாம் அப்படின்வாங்க. திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ப்ரெஷர் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஓவர் நைட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதே மாத்தணும், ஐடியாவே மாத்தணும். அந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வரும் பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம். அதுல வந்து நமக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது. மேல சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, அல்ல திடீர்னு ஒரு இன்கம் டாக்ஸ் ரூல் புதுசா வருது, அதுக்கு கண்ணாவினா நம்மளுடைய லாபத்தை அடிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த அந்த வருஷமே அவங்க வந்து அந்த இதுல வர பட்ஜெட் போட்ட உடனேயே அந்த 1 இயருக்குள்ளார அவங்க கடன்னு எல்லா சேஞ்சஸும் பண்ணணும். இதெல்லாம் வந்து சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். இப்படி பலவிதமான ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ உள்ள அழுத்தும். அதுல வந்து டெக்ஸ்ட்ல நம்ம புக்ல வந்து ஒரு அழகான இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேட்டஸ்டா இருக்கிற நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல டெக்னாலஜி, அதுவும் பர்டிகுலரா இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது கொடுக்குற அழுத்தம். அது என்னன்னாக்க அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேவ் கெரால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மியூசிக் பேண்ட் வச்சிருக்கிறவர். அவர் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்றதுக்கு போறாரு. அவரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப கிளியரா கொடுக்கல புக்கு. அது விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க பெரிய ப்ரோக்ராம்க்கு போறாரு. அவரு யுனைடெட் ஏர்லைன்ஸ்ன்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல தான் போறாரு. இப்ப நம்ம ஊரு இந்தியன் ஏர்லைன்ஸ் மாதிரின்னு வைங்களேன், அங்க இருக்கிற யுனைடெட் ஏர்லைன்ஸ் அதுல அவர் டிராவல் பண்ணி போறாரு. அப்படி போகும்பொழுது அவருடைய கிட்டாரை அவனுங்க உடைச்சிட்டானுங்க. யாரு நம்ம அங்க இருந்து இந்த இது போகுது இல்லையா, நமக்கு இந்த டிராவல் பேக்கேஜ் எடுக்கும் பொழுது பார்த்தா அவருடைய கிட்டார் உடஞ்சிருச்சு. இவர் போய் ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது இவர் சொல்றாரு, இவர் வந்து தன்னுடைய ப்ரோக்ராம் இது ஃபுல்லா நம்பி இருக்கிறது இந்த கிட்டார்ல தான். உங்களுக்கு தெரியும் மியூசிஷியன்ஸ் அவங்கவுங்க ஓன் கிட்டாரை தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை வந்து அந்த அந்த கிட்டாரையே தனக்கேத்த மாதிரி பழக்கி வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவரு தவிக்கிற தவிப்பு புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஆனா அவங்க வந்து அதை பத்தி ரொம்ப கேர் எடுத்துக்கல. இது வந்து அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டாரு. யுனைடெட் பிரேக்ஸ் கிட்டார்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு 10 டேஸா, ஆமா 10 நாள்ல நினைக்கிறேன். 10 நாளையில 3 நாள்ல 15 லேக் பீப்புள் பாத்துட்டாங்க அத. அதுல 10,000 பேர் ஆளுக்கு கமெண்ட் வேற போட்டுட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, எல்லாம் வந்து சப்போர்ட்டிங் இவர் தான், டேவ் கெரால் தான். அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, அது பெருசா வந்து அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ்க்கு அவமானம் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க ஸ்டாக் வேல்யூ 10% டிராப் ஆயிடுச்சான். அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளார இவர் போட்டு 3 டேஸ்க்குள்ளார இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல 10% டிராப் வந்துருச்சான். இப்ப என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்க, நாங்க காம்பன்சேஷன் தர்றோம் அப்படின்ட்டாங்க. அப்ப கெரால் என்ன பண்றாரு, அது என்ன காம்பன்சேஷன் தர்றாங்கன்னாக்க, இன்னொரு கிட்டார் வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டர் போட்டாரு. நீ கொடுக்க போறது ரொம்ப அற்ப சொற்பமான காசு, கொடுக்கறதும் பார்த்தேன்னா இவ்வளவு அவமானத்தை நீ வாங்கினதுனால கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி டூ லிட்டில் டூ லேட்னு போட்டாரு. போட்டுட்டு என்ன சொல்லிடுறாரு, நீ என்ன கொடுக்க போறியோ அதை கொண்டு போய் சேரிட்டி கொடு அப்படின்னு அவன் கொடுத்த காசை அப்படியே சேரிட்டிக்கு எல்லாருக்கு முன்னாலேயும் கொடுத்துட்றாரு. அப்ப என்ன ஆயிடுது, அவங்க ரெப்யூட்டேஷனே போகுது. இன்னைக்கு இதை ஏன் சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரெப்யூட்டேஷனுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ் தன்னுடைய சொந்த ஐடியாஸ் எல்லாம் ரீவேல்யூவேட், ஏன்னா நாளைக்கு கஸ்டமர் சர்வீஸ்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படிங்கறத அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஒருவேளை வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்மள நாளைக்கு பேசினா என்ன பண்றது, அதனால நம்மளுக்கு ஸ்டாக் வேல்யூவே போயிருமே அப்படின்னு பொழுது ஒரு ப்ரோ ஆக்டிவ் அட்டெம்ப்ட் அவங்க எடுக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஆளு குரல் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்னு. ஆனா பாருங்க,
அது சில சமயத்துல ஹிட் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த கம்பெனியே தன்னை மாத்திக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஃபோர்ஸா மாறும். அப்ப என்ன ஆயிடும்னாக்க ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சமயங்கள்ல இட் ஹேஸ் டு லேர்ன். கைய சுட்டுக்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் உடனடியா அத வந்து லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணிக்கும் பொழுது சடன் ஃபோர்ஸ் ஆஃப் சேஞ்ச் வருது அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சடனா வந்து தன்னையவே மாத்திக்க உடனே வேற வேற கம்பெனிஸும் நிறைய அவங்களுடைய ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஆட்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெருசா என்னுடைய பேரு டேமேஜ் ஆயிட்டு வருது அப்படிங்கறத பாக்குறதுக்கே ஒரு 4 பேரை எம்ப்ளாய் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி ரெப்யூட்டேஷன் தன்னுடைய இந்த பப்ளிக் சர்வீஸ் கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன் எங்கேயாவது போகுதுன்னா டக்குன்னு அவனை பார்த்து அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துரு, அது கம்மி, அந்த சண்டைக்காரன் காலில் விழுந்துரு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் லேர்னிங் ப்ராசஸ். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு நம்மள மாத்தும். அது இப்ப வளர்ந்து இருக்கிற டெக்னாலஜி எந்த ஏரியால இப்பெல்லாம் யூடியூப் தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ அதுவும் அந்த யூடியூப் வந்து வைரலா மாறுச்சுன்னா தான் பயம். அதெல்லாம் இருக்கு. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்தது இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இது வந்து என்னன்னாக்க இது வந்து சில ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், டெசிஷன்ஸை சீக்கிரம் எடுக்காததுனால, டெசிஷனே எடுக்காம இருக்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனை வரும்ல உள்ளுக்குள்ளார. வந்து இப்போ ஒரு சேஞ்சே கொண்டு வராங்க, அந்த சேஞ்சுக்கான டெசிஷனை எடுக்காமலே நாள் பண்ணிக்கிட்டே போறது, ரொம்ப லேட்டா எடுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு டெசிஷனே எடுக்காம இருக்கிறது, அல்லது எடுக்கிற குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் புவரா இருக்கிறது, அல்லது கம்யூனிகேஷன். நான் வந்து கீழே கம்யூனிகேட் பண்ணணும்னு நம்ம பேசணுமா, அந்த கம்யூனிகேஷனே தேவையான கம்யூனிகேஷன், இன்அடெக்வேட் கம்யூனிகேஷன், அதாவது தேவையான கம்யூனிகேஷனை கொடுக்காம ஏதோ அரையும் குறையுமா சொல்லி வைக்கிறது, அல்லது ரொம்ப தேவைக்கு அதிகமா சொல்றது, அதுவும் தப்புங்கிறாங்க. ரிடண்டன்ட் ஆர் இன்அடெக்வேட் ரெண்டு கம்யூனிகேஷனுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சில விஷயங்கள், இப்ப இன்வாய்சஸ் நாட் ஃபைல்டு, கிரீவன்சஸ் நாட் ப்ராசஸ்டு, ஆர்டர்ஸ் நாட் ஃபில்டு, இப்படி சில லேக்ஸ் இருந்துச்சுனாலும் ஆபீஸ்ல சில லேகிங் வேலையில லேக் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு சேஞ்சை கொண்டு வரீங்கன்னா எதனால என்ன ஆச்சுன்னே புரியாம போறது. இது வந்து கம்யூனிகேஷன்ஸ்ல. இன்னும் பிஹேவியர்ல வந்து இப்போ லோ லெவல்ஸ் ஆஃப் மொரேல் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கிறதோ, அல்லது இல்ல இந்த சேஞ்சோட ஒட்டி போலான்ற எண்ணமே இல்லாம ஒரு லெத்தார்ஜி இருந்துச்சுன்னா, அல்லது நிறைய பேர் வந்து சேஞ்ச் வரப்போகுதுன்னா டப்புன்னு வேற வேலைக்கு போயிடுறது, அல்லது ஆப்சென்ட் ஆயிடுறது, சேஞ்ச் வர்ற அன்னைக்கு காணா போயிடுவாங்க, வேலையை விட்டே வெளியே போயிடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்கான சிம்டம்ஸ். இது வந்து டேஞ்சரஸ் டு இக்னோருங்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி டிஸ்கண்டென்ட் அதை புரிஞ்சுக்கணும். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு அந்த சேஞ்ச் மேல பிரியம் இல்லாததுனால அவங்க என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டையோ சஜஷன்ஸையோ நம்ம எடுக்காதது நம்ம தப்புன்றத புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஃபோரம் கொடுத்து அது என்ன பிரச்சனைன்றதை டாக் அவுட் பண்ணி அவங்க அதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அது பெரிய லெவல்ல பாதிக்கும். அதனால இந்த ரெக்கக்னிஷன் ஃபேஸ் அது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அது மேஜர் கேட்டாஸ்ட்ரோஃபி கொண்டு வந்துரும். அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்க சில விஷயங்கள் இப்போ மேஜர் கேட்டாஸ்ட்ரோஃபின்றது எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இப்ப சடனா உங்களுக்கு வேணுங்கிற 3 பெரிய கிளைண்ட் திடீர்னு பிசினஸ் விட்டு வெளியே போயிடுறாங்கன்னு வைங்களேன் ஒரே மாசத்துக்குள்ளார. இதெல்லாம் பயங்கரம் இல்ல? அல்லது திடீர்னு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஸ்ட்ரைக்குக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதுவும் பயங்கரம் இல்லையா? சோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல பெரிய பெரிய கேட்டாஸ்ட்ரோஃப்ஸ் வர்றதுக்கு முன்னால நம்ம வந்து அந்த சேஞ்ச் என்ன எஃபெக்ட் கொடுக்குதுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணணும். அது விஸ்பரோ ஷவுட்டோ, அவங்க சொல்றாங்க சின்னதா கசமுசா வந்தாலோ அல்லது பெருசா வந்தாலோ அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும்ன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணி அதை கரெக்டா அது நெகட்டிவா போகாதபடிக்கு, சிலதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம், ஆனா அது எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவா போகாதபடிக்கு நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 16.4 ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ். ஒரு ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவா ரன் ஆகுது அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆர்கனைசேஷன்னாவே பல இண்டிவிஜுவல்ஸ் அவங்க அல்லது குரூப்ஸ் அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய எஃபெக்டிவ்னஸ். அது நமக்கு தெரியும். நேத்து கூட பார்த்தோம் அந்த சினர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சினர்ஜிங்கிறது வந்து எப்படின்னா அது வந்து பவர், அந்த ஒன்னா சேர்ந்தவங்களுடைய பவர்.
அப்படி ஒன்னா சேர்றவங்களுடைய பவர் தான் வந்து ஒரு கம்பெனியை முன்னால கொண்டு வரும். வெறும் டோட்டல் ஆஃப் பீப்புள் அல்லது டோட்டல் ஆஃப் குரூப்ஸ் அப்படி கிடையாது, சம் ஆஃப் குரூப்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த 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 சக்தி இருக்கு பாருங்களேன், அந்த ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற அந்த அந்த ஜீல், அதுவும் முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையை செய்ய அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு நம்ம ஒண்ணு யோசிக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் பெருசா இருக்குன்னாவே அது வந்து அந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது செய்யறதுக்காக ஒரு தனி மனுஷனால செய்ய முடியாதத ஒரு குரூப்பா செய்யும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பேக் ஆஃப் த மைண்ட் ஜனங்களுக்கும் இருக்கும், அது மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கணும். So you have to identify the causes of the organizational அல்லது group or individual effectiveness அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இஃபெக்டிவா ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்கள் இருக்கணும். அந்த 2ஐயும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட விதமா பிரிச்சுக்கணும். ஒன்னு காசு, இன்னொன்னு இண்டிகேட்டர். காசுங்கிறது ஒரு இஃபெக்டிவ்னஸ் உருவாக்குற ஒரு ஃபேக்டர். இண்டிகேட்டர்ங்கிறது ஒரு இஃபெக்டிவ்னஸ் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குற சிம்டம். இப்ப இது 2ஐயுமே நம்ம புரிஞ்சுக்கணும், காசு அண்ட் இஃபெக்ட். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க இஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு கீழே அவங்க 3 வேஸ்ல ஒரு இஃபெக்டிவ்னஸை பார்க்கலாங்கிறாங்க. அதோட தான் இந்த லெசன் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு கோல் அப்ரோச், 2வது சிஸ்டம்ஸ் தியரி அப்ரோச், 3வது ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். இந்த கோல் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னாக்க அதுதான் பழைய மாடல், ஓல்டஸ்ட் மாடல். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு கோல் இருக்குது, அந்த கோலுக்கு நேரா என்னுடைய நிறுவனத்தை நடத்திட்டு போறேன். அந்த கோல் அக்காம்ப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து என் கம்பெனி எஃபெக்டிவா ஓடுது அப்படின்னு நினைச்சிடுறேன், தீர்மானத்துக்கு வர்றேன். என்னுடைய பர்பஸ் அது நிறைவேறிச்சு, அல்லது என்னுடைய ரேஷனாலிட்டி, என்னுடைய நியாயமான சிந்தனை அது நிறைவேறிச்சு, அல்லது அச்சீவ்மெண்ட், நான் எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த சாதனை வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிறதான் இந்த அப்ரோச்சை தான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், MBO அப்படிங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். இது வந்து இந்த பிராக்டிஸ் படி என்னன்னாக்க மேனேஜர்ஸ் வந்து தே ஸ்பெசிஃபை இன் அட்வான்ஸ், முதல்ல சொல்லிடுவாங்க இந்த கோல் தான் நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சபார்டினேட்ஸ்ட சொல்லிடுவாங்க. அந்த கோலை நோக்கி எல்லாரையும் நகர்த்திட்டு போவாங்க. அப்போ ஒரு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்துடும். அந்த மேனேஜர் அப்படியே அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி வேலைகளை அசைன் பண்ணுவாரு. இப்படியே போறதுதான் கோல் அப்ரோச். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு நான் ரீச் ஆயிருக்கேன் என்னுடைய கோலை அப்படிங்கிறது, சில கோல்ஸ் எல்லாம் ஹார்ட் டு மெஷர். இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் ரன் பண்ணணும், குட் எஜுகேஷன் கொடுக்கணும், ஃபேர் பிரைஸ்ல கொடுக்கணும். குட் எஜுகேஷனா என்ன, ஃபேர் பிரைஸ்னா என்ன? தினம் விலைவாசி ஏறிக்கிட்டு போகும் பொழுது ஒரு காலத்துல ஃபேர் பிரைஸ் 300 ரூபாயா இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க அந்த காலேஜ் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னா அது 3000 ரூபாயா இருக்கும், அப்புறம் 30,000 ரூபாய் ஆகும். சோ குட் எஜுகேஷனும் அதே மாதிரிதான். நான் குட் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன்னா அதுல என்ன இருக்கு, எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? என்னுடைய கோல் வந்து அப்போ சில சமயத்துல வந்து அது மெஷரபிளா இருக்காது. இன்னொன்னு கான்ஃபிளிக்டிங் கோல்ஸ். நான் வந்து ஒரு டார்கெட் சொல்லிடுவேன், ஆனா இன்னொரு டார்கெட்டையும் அதுக்கு நேர ஆப்போசிட்டா அல்லது இந்த அந்த அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாதபடி இன்னொரு டார்கெட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, we want to, our goal is to maximize profit and provide absolute safety in the working conditions அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். ப்ராஃபிட் அதிகம்னா சில ரிஸ்க் எடுப்பாங்க, சிலருக்கு சேஃப்டி இருக்காது, அதெல்லாம் உண்டா இல்லையா? இது ரெண்டுமே ஒண்ணு கான்ஃபிளிக் பண்ணுது. அப்ப கான்ஃபிளிக் பண்ணும்பொழுது நான் மேக்சிமம் ப்ராஃபிட்டுக்கு சில நேரத்துல சேஃப்டி மெஷர்ஸை கூட கவனிக்காம நான் வேலை பார்ப்பேன். ராத்திரி நேரத்துல எனக்கு சேஃப்டி இருக்குதா அந்த இது ஒயரிங்ல எல்லாம் அப்படிங்கிறத நான் சில சமயம் கவனிக்காம கூட ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஏன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சாகணும், மேக்சிமைஸ் ப்ராஃபிட் பண்ணணும். மேக்சிமம் ப்ராஃபிட் பண்ணணும்னா காலையிலுக்குள்ளார இந்த ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல வந்து திடீர்னு ஏதோ வயருக்கு கரண்ட் போயிடுச்சு, நம்ம பில்டிங் மட்டும் கரண்ட் போயிடுச்சு, பக்கத்துல இருக்கிறதும் நம்முடைய சிஸ்டர் கன்சர்ன் தான், அங்க இருக்கிற ஒயரையும் இங்க இருக்க ஒயரையும் சும்மா ஒரு கம்பியை போட்டு முறுக்கி ஒரு வேலையை ஆரம்பிப்பேன், வேலை பார்த்துட்டு இருப்பேன். அது சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷனா இல்ல. ஆனா என்ன பண்றேன், அந்த நேரத்துக்கு என்னுடைய காலையிலுக்குள்ள முடிக்கணும்ன்றது தான் என்னுடைய ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படின்னும் போது அப்சல்யூட் சேஃப்டி காணா போயிருது. சோ ஒரு கான்ஃபிளிக்டிங் கோல்ஸ் 2 இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணு அச்சீவ் ஆகும் பொழுது இன்னொன்னு அதுல காம்ப்ரமைஸ் ஆயிடுது அப்படிங்கிறத சொல்றாங்க. 3வது
கோல் அப்ரோச்ல ப்ராப்ளம் என்னன்னா ஒபிஷியல் கோல்ஸ் ஆர் ஆஃபன் நாட் ஃபாலோட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி எஜெண்டாவும் இருக்குமே. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு தூரம் கமிட்டடா இருப்பாங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் இஃபெக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒரு பர்சனல் இதை வச்சு, அதாவது ஒபிஷியல் கோல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களான்றது நான் எப்படி பார்ப்பேன், அதை எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படிங்கிறது அடுத்த ப்ராப்ளம். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இஃபெக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத பினான்சியல் வயலபிலிட்டியை வச்சு, அதாவது பண நிலைமையை வச்சு நம்ம பண்றது அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள். அதை பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய கம்பெனி வந்து நல்லா சம்பாதிக்குதா, டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பணத்தை எல்லாம் கொடுத்துட முடியுதா, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நல்லா நான் வந்து சமாளிக்க முடியுதா, எப்பயும் திவால் ஆகாம இருக்குமா, இப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது பினான்சியல் ஆங்கிள். பினான்சியலி வயபிலிட்டி அதை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவா இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து சில சமயத்துல வந்து தினப்படி செலவு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு கம்பெனி. அது பிரயோஜனம் இல்லையே, கூடுதலா ரிசர்வும் வைக்கணுமே. இது அந்த நேரோ வியூ விட்டு வெளியே வராம இருக்கிறது சில கம்பெனிஸ்ல ப்ராப்ளம். அதனுடைய கோல் அச்சீவ் பண்ணிருச்சா அப்படிங்கறத வந்து பினான்சியலி பார்க்கணும்னா அதுக்கு ரிசர்வ் இருக்கான்றத பாக்குறது அவசியம். இப்ப கோல் அப்ரோச் வந்து இன்னொரு விஷயத்துல கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அல்லது எம்ப்ளாயி ஹாப்பினஸ், இன்னோவேஷன் அல்லது ஒரு சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கறது பாக்குறதும் உண்டே, பார்க்கணுமே. அப்ப கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மெஷரபிள் கிடையாது. இப்ப எம்ப்ளாயீஸ் மோட்டிவேஷன் ஆயிட்டாங்க அப்படிங்கறது எப்படி நீங்க மெஷர் பண்ணுவீங்க, அல்லது என் கம்பெனிக்கு நல்ல பேர் வந்திருக்கு, குட் ரெப்புடேஷன் வந்துருச்சு அப்படிங்கறத எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஃபைனான்ஸ் தான் மெஷர் பண்ணலாம். என்னுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, என்னுடைய மார்க்கெட் ஷேர் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த நிறைய விஷயங்களை வந்து மெஷர் பண்ண முடியாது. சாட்டிஸ்பாக்சனையோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ, லாங் டேர்ம் குரோத்தையோ இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. சோ இந்த கோல் அப்ரோச்ல வந்து முழுசா எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது முடியாத விஷயம். ரெண்டாவது, இப்ப நான் உங்க சொன்னதுல சிஸ்டம்ஸ் தியரி அப்ரோச். இந்த சிஸ்டம்ஸ் தியரி அப்ரோச் டு எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு தான் அந்த ஹெட்டிங் கொடுக்குறாங்க. அது என்னன்னாக்க ஒரு எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமா பாக்குறது. இப்ப நம்ம பாக்குறோம்ல, டாக்ஸ் சிஸ்டம், கார் இக்னிஷன் சிஸ்டம், அக்கௌண்டிங் சிஸ்டம், இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கார் கம்பெனில எல்லாத்தையும் பாக்குறோம்ல, ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம், இப்படி ஒவ்வொரு சிஸ்டமா பாத்துக்கிறது. அந்த சிஸ்டம் எப்படி எப்படி வளருது, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இத வந்து அவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா, சிஸ்டம்ஸ் தியரிஸ்ட் இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்க அதுல வந்து எஃபெக்டிவ்னஸ் பாக்குறதும் அதுல வந்து இன்டராக்ட் பண்றதும் ஈஸி, அதுல எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப்பும் ஈஸி அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னாக்கா 3 வழி சொல்றாங்க. கான்செப்சுவல் சிஸ்டம்ஸ், கான்கிரீட் சிஸ்டம்ஸ், அப்டிராக்ட் சிஸ்டம்ஸ் 3 சொல்றாங்க. ஒண்ணு வந்து கான்செப்சுவல் சிஸ்டம்ஸ்ன்றது வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுதே அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு டாப் ஒபிஷியல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரெண்டையுமே ஒரு சிஸ்டம் போலவே பாக்குறாங்க. வெளியில இருக்கிற சிஸ்டம், உள்ள இருக்கிற சிஸ்டம். உள்ள இருக்கிற சிஸ்டம்ல தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, தனிப்பட்ட குரூப்ஸ் இருக்கிறாங்க, ஒரு செட்டப் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. வெளியில இருக்கிற சிஸ்டம்ன்றது வந்து அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்றோம், அல்லது அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குறோம், அல்லது அவங்க கிட்ட இருந்து லாபம் சம்பாதிக்கிறோம். இப்படி 2 சிஸ்டமா வச்சு அவங்கள பாக்குறது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பிஹேவியரா. அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுனாக்க, இன்டர்னலி பார்க்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது, எக்ஸ்டர்னலி பார்க்கும் பொழுது எப்படி நம்ம டிரான்சாக்ட் பண்றோங்கிறத பாக்குறது. இப்படி பாக்குறது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நான் எஃபெக்டிவா ரன் பண்றேனா அப்படிங்கறத பாக்குறது ஈஸி. அப்புறம் அதே சமயத்துல எல்லா இடத்துலயுமே ஒரு இன்புட் வேணும், ஒரு ப்ராசஸ் இருக்கும், அப்புறம் ஒரு அவுட்புட் இருக்கும். அப்ப இந்த இன்டர்னலி எக்ஸ்டர்னலின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்புட் வர்ற இடத்துல தகராறு இருக்கா, ப்ராசஸ் பண்ற இடத்துல பிரச்சனை இருக்கா, எஃபெக்டிவா ரன் ஆகுதா, அவுட்புட் போற இடத்துக்கு நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கிற இடத்துல நமக்கு எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு பாக்குறது ஈஸி அப்படிங்கிறாங்க. அதுலதான் அவங்க 3 சொன்னாங்கல்ல, கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கான்கிரீட் சிஸ்டம், அப்டிராக்ட் சிஸ்டம். இந்த கான்டெக்ஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒன் எலிமெண்ட் ஆஃப் a number of element interacting interdependently. அதாவது லார்ஜர் சிஸ்டமோட ஒரு சின்ன சிஸ்டம் போய் அட்டாச் ஆயிக்கிறது. இப்போ வந்து நான் வெளியே நின்று எப்படி பாக்குறேன், என்னுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாக்குறேன், அல்லது வெளியில இருக்கிறவங்கள சொசைட்டி அப்படின்னு பாக்குறேன், அல்லது குளோபல் இக்கானமி அப்படின்னு பாக்குறேன். ஒரு சிஸ்டமா பார்த்து
அதுல என்னுடைய எஃபெக்டிவ்னஸை என்னால கனெக்ட் பண்ண முடியும். இந்த சிஸ்டம்க்கு நான் இந்த குளோபல் இக்கானமிக்கு நான் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், இவ்வளவு என்னால பிரயோஜனம் இருக்குது எங்க கம்பெனியால, இந்த சொசைட்டிக்கு லார்ஜர் சிஸ்டம், இந்த சொசைட்டிக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுது, அதை வச்சு நான் எஃபெக்டிவ்னஸை அளவு போட முடியும். என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கறத வச்சு அளவு பார்க்கலாம். இதுதான் இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச். மூணாவது ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்னா யாரெல்லாம் இதுல ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துருக்கிறேனோ, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட நான் எப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேனோ, என்னுடைய கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ற பாதையில அதை வச்சு இந்த கம்பெனி எஃபெக்டிவா ரன் ஆகுச்சா. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? கஸ்டமர்ஸ், ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், டைரக்டர்ஸ், அல்லது சப்ளையர்ஸ், கிரெடிட்டர்ஸ், ஈவன் பப்ளிக்கு, ஜெனரல் பப்ளிக்கு, கவர்மெண்ட், அப்புறம் வந்து வேற ஏதாவது நம்மளோட காம்படிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்கள எவ்வளவு தூரத்துக்கு யார் யாரோட இன்டராக்ட் பண்றோம், எப்படி அவங்கள்ட்ட இருந்து நான் எஃபெக்டிவா நான் ரன் பண்றேன்றத பார்க்க முடியும், அளவிட முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது அளவு பார்க்கறது தான் இது. ஹவு எஃபெக்டிவ் am I அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன்னா என் கம்பெனி நல்லா ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவுதான் இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம பார்த்திருக்கிறோம் தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கல்ச்சரா கொண்டு வர்றாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சரா கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் லைஃபா கொண்டு வர்றாங்க. சேஞ்சஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலி அதை அடாப்ட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க. இஃபெக்டிவ்னஸோட முடிக்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அந்த இதை பேட்டர்ன் கொண்டு வராங்க. முதல்ல எடுத்த உடனே அவங்க ஜென்ரலா சொல்றாங்க டெசிஷன் மேக்கிங்னா என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன, அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டினா என்ன, எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு ஜென்ரலா போயிடுறாங்க. அப்புறம் அப்படி கீழே வரும்பொழுது கல்ச்சர், அப்புறம் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஒரு குரூப்னா எப்படி, நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கிறதுனா எப்படி, சேஞ்ச்னா எப்படி அதை ஃபேஸ் பண்றோம், அப்புறம் அதை இஃபெக்டிவ்னஸ்னா எப்படி அந்த அந்த டைமென்ஷன்ஸை பாக்குறோம் அப்படிங்கறதோட இந்த லெசனை முடிக்கிறாங்க. தட் இஸ் ஆல். நீங்க ஏதாவது இந்த ஆல் 16 லெசன்ஸ்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமோ அல்லது ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமோ ஏதாவதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இல்லைனாலும் நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்றேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசலாமா? திவ்யா, நீங்களும் நானும் மட்டும்தான் பேச போறோமா? யார் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நாங்க இருக்கோம் மேம். ப்ளீஸ் ஏதாவது பேசணுமா, கேட்கணுமா, சொல்லணுமா, இன்சைட்ஸ்? இல்ல மேம், ஆல் இஸ் குட் மேம். எதுவும் கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல. Thank you எல்லாமே so much. நீட் அண்ட் கிளியரா இருந்துச்சு மேம். தேங்க்யூ. ஏதாவது வேணும்னாலும் நீங்க ஏதாவது ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னாக்க எனக்கு நான் எதையாவது ரெஃபர் பண்ணி சொல்லணும்னா சொல்றேன். ஷூர் மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.